நம்முடைய பாரத தேசத்தில் ஆட்கள் மனுஷர் எல்லாரும் நல்ல ஆட்களாக இருக்கணும், சாத்வீகமாக இருக்கணும், ராட்சச பிரவருத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்திலே இந்த அம்பலங்கள்லாம் இருக்கு. அதனால ஒரு கிராமத்துக்கு பல சௌகரியங்கள் வேணும். நீர் வேணும், அப்புறமா போஜனம் ஆகாரம் வேணும். அதுக்காக கிருஷி இருக்கு. கிருஷியில் இங்கே நிறைய இருக்கு. கேரள தேசத்தில் நாரிக்கேளம், எந்த ஊரில் பிள்ளையார பூஜை பண்ணணும்னாலும் கேரள தேசத்திலேருந்து வர இந்த நாரிக்கேளம். அதே மாதிரி யாருக்காவது ஸ்திரீகள் எல்லாருக்கும் ஸ்வாகத்தம் பறையறதுக்கு, தாம்பூலம் கொடுக்கறதுக்கு நவராத்திரி அந்த மாதிரி உற்சவத்தில் பாம்பையா பூனா எல்லா இடத்துலையும் தாம்பூலம் கொடுக்கறதுக்கு கற்பூர சூர்ண சயுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஷ்யதாம் நாகவல்லி தலயிர் யுதம். அது சொல்றது பூகி பல சமாயுக்தம். பூகி பலம் இங்கே எல்லாம் நாரிக்கேளம் மாதிரி பூகி பலம், பாக்கு மரம் இங்கே இருக்கு. எந்த ஊரில் தாம்பூலம் கொடுத்தாலும் தட்சிணை கொடுத்தாலும் தாம்பூலத்தோட தட்சிணை கொடுக்கறதுக்கு, அது நேபாளமாக இருக்கலாம், இமாச்சலாக இருக்கலாம், காஷ்மீரமாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இந்த பூகி பரசமாயுக்தம் நாகவல்லி ஜலயுதம் கற்பூர சூர்ண சயுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஷ்யதாம். அதுவும் கேரளத்திலேருந்து வருது. எங்கேயாவது ஸ்வாகத்தம் பறையறதுக்கு அங்கே நல்ல மங்களமான சோபனமான நல்ல அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி தோரணங்கள் எல்லாம் கட்டணம்னு சொன்னால், அது தமிழ்நாடாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் தோரணங்கள்லாம் இந்த மாதிரியான தோரணங்கள், கேரளாவுடைய தோரணங்கள் வாருங்கள் வாருங்கள்னு சொல்கிறதுக்கு, சுப சூச்சகத்துக்கு அந்த கேரளத்தோட இந்த பிரகிருதி, அந்த இலைகள், அந்த பத்திரங்கள் எல்லாம் சந்தேசத்தை கொடுக்கறது, மெசேஜ் கொடுக்கறது. அப்படி இந்த கேரளம். அதே மாதிரி தீபாவளி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. தீபத்தினோட வரிசை, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, வரிசை எப்பவும் பிரகாசம்னு அர்த்தம். இன்றைக்கி மாத்திரம் லைட்டு இருக்கு, அப்புறமா இது கரண்ட்டு கட் ஆகிடுது, அப்படி இல்லை. ஞான தீபங்கிறது என்றைக்கும் சாஸ்வதமாய் இருக்கக்கூடியது. அந்த மாதிரியில் சங்கராச்சாரியர் சொல்கிறது என்னன்னா கடாட்சாவலி. அவர் சொல்கிறது நம்ம ஜனங்கள் கொண்டாடுறது தீபாவளி. சங்கராச்சாரியர் சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தில் அவர் பறையிறது என்னவென்றால் கடாட்சாவளி பிருங்க சங்கோஜ்வலானி சுதா சிந்து பிம்பாதராணி சசூனோ தவாலோகையே ஷண்முகாம்போருஹாணி. அங்கே அவர் சொல்கிற சப்த பிரயோகம் கடாட்சாவளி. அதாக்கும் இன்னைக்கு வேணும், அவசியம் அதான் வேணும். கடாட்சாவளி, அம்பாளுடைய கட்டாட்சம், சுவாமியோட கட்டாட்சம், பத்ரகாளியோட கட்டாட்சம், நரசிம்ம சுவாமியோட கட்டாட்சம். அவர் ஏனென்றால் அவர் நரசிம்ம ரூபத்தில் இருந்தாலும் நம்முடைய பயம் என்ன இருக்கோ மனசில் அதெல்லாம் போக்கிடுவார். சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ் அகிலேஷு சாத்மதாம் அதிருஷ்யத அத்தியுத ரூபம் உத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். மிருகமும் இல்லை, மனுஷரும் இல்லை, காலம்பரையும் இல்லை, சராவிலும் இல்லை, ராத்திரியும் இல்லை, உள்ளேயும் இல்லை, வெளியும் இல்லை. அந்த படிக்கட்டு நிலக்கட்டு என்ன இருக்கோ அங்கே உட்கார்ந்துட்டு அவர் பிரகலாத வரதராக, பிரகலாதன் சொன்ன வாக்கியம் பொய்யாகக்கூடாது, நிஜமாகணும், சத்தியமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வயம் அவர் ஸ்தம்பத்திலேருந்து தரிசனம் கொடுத்தார். அப்படி பக்தனுக்கு வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடிய சுவாமி அவர். அவரை ஜபிச்சால், தரிசனம் பண்ணால் நமக்கு மிருத்யு பாதையெல்லாம் இருக்காது. அது நரசிம்ம சுவாமியினுடைய பூஜா பலமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி லக்ஷ்மி கட்டாட்சம், லக்ஷ்மி நிருசிம்ம, லக்ஷ்மி கட்டாட்சம். லக்ஷ்மி கட்டாட்சம்னா ரூபா டாலர் மாத்திரம் இல்லை, ரூபா டாலரும் லக்ஷ்மி.
ஆனால் அதோடு சேர்ந்து நல்ல ஒரு ஆட்களுக்கு நல்ல சம்சாரம் அமையிறது, நல்ல பத்னி வருது, ஒரு ஐஸ்வர்யம். ஒரு நல்ல ஸ்திரீக்கு ஒரு நல்ல புருஷன் வருது, ஒரு ஐஸ்வர்யம். தனம் ஐஸ்வர்யம், தானியம் ஐஸ்வர்யம், புத்திரன் என்பது ஒரு ஐஸ்வர்யம், ஒரு புத்திரிங்கிறதும் ஐஸ்வர்யம். அதுதான் இப்போ எல்லாருக்கும் தர்ம பிரச்சாரத்தில் முக்கியமான விஷயம். அப்படி நல்ல மித்ரன், நல்ல ஸ்நேகிதன், அது ஒரு ஐஸ்வர்யம். தானியம், தனம், பசு ரொம்பவே ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் கேரளத்தில் இன்னும் கூடணும். பசுங்கிற ஐஸ்வர்யம் கேரள தேசத்தில் பரசு ராம அந்த க்ஷேத்திரத்தில் அது பசுவனுடைய க்ஷேத்திரமாகவும் அது மாறணும். அது இந்த ஊரில் கேரள தேசத்தினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு, கேரள தேசத்தினுடைய விகாசத்துக்கு அந்த பசு சம்ரட்சணம், கோ சம்ரட்சணம் நல்லா நடக்கும் பொழுது இன்னும் ஐஸ்வர்யம் இந்த ஊர்லேயே கட்டும். மஸ்கட், துபாய் போய் தான் இல்லை. கேரள தேசத்திலேயே ஐஸ்வர்யம் அதிகமாகணும்னால் கேரள தேசத்தில் கோசம்ரட்சணம் விசேஷமாக ஒவ்வொரு அம்பலத்திலேயும் ஒரு பசுமாடு அப்படி கோசம்ரட்சணம் பண்ணி இந்த பூமியெல்லாம் சுத்தமாக இருந்து, கோமயத்தினால சுத்தமாக இருந்து, அதிலேருந்து வரக்கூடிய பஞ்சகவ்யம் இதெல்லாம் சுத்திப்படுத்தி அந்த பிரதேசமே சுத்தமாக இருக்கும். கோ பூஜை பண்ணி பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சர்வபூத ஹிதப்பிரதாம். இந்த ஆட்களுக்கு மாத்திரம், இந்த ஆட்களுக்கு இல்லைன்னு இல்லை, சர்வபூத ஹிதப்பிரதா லக்ஷ்மி, சர்வபூத ஹிதப்பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி கமலாத்மிகாம் என்பதாக பிரீத்தி புஷ்கரிணியும் சாந்தாம். அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் என்பது பிரீத்தி புஷ்கரணி. புஷ்கரணின்னு சொன்னால் குளம். சுவாமி புஷ்கரணின்னு திருமலா திருப்பதியில் வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் மலை மேலே இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு சுவாமி புஷ்கரணின்னு பேர். இங்கே நிறைய புஷ்கரணி இருக்கு. இங்கே கேரள தேசத்தில் பரசுராம க்ஷேத்திரத்தில் நிறைய புஷ்கரணி இருக்கு. இதெல்லாம் வாங்கி இவர் இருக்கிற மாதிரி இருக்கு, இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு. பிரீத்தி புஷ்கரணியும் சாந்தாம். அந்த புஷ்கரணி தீர்த்தத்துக்கான புஷ்கரணியாக இருக்கு. தீர்த்தம் தேவை. தீர்த்தம் என்ன? அமிர்தம் வா ஆபஹா அமிர்தஸ்யானந்தரித்தை வருஷதி நதாவேத். மழை வெள்ளம் இருக்கும்போது ஓடக்கூடாதுன்னு சொல்கிறது வேதம். அது அமிர்தம். அது வெள்ளம்ங்கிறது அமிர்தம் அப்படின்னு சொல்கிறது வேதம். அப்படி இந்த ஸ்வச்ச பாரத்னு இருக்கு. இப்போ ஸ்வச்ச பாரத் இடமெல்லாம் சுத்தமாக வச்சுங்கன்னு சொல்கிறேன். அந்த இடம் சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது கேரளத்தில் இருக்குது. எல்லாரும் இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது, அந்த ஸ்வச்ச பாரத் அபியாசம் கேரளத்தில் இருக்குது. அதை நாம் எல்லாரும் கண்டினியூ பண்ணணும். அது பரம்பரையாக ஸ்வச்சமான மனசு, ஸ்வச்சமான பூமி, ஸ்வச்சமான வாக்கியம், அப்படி ஸ்வச்சமாக இருக்கணும். நிர்மலமான மனுஷனாக இருக்கணும். அதுக்கு புஷ்கரணி, அந்த பிரீத்தி புஷ்கரணி என்ன இருக்கோ கேரள தேசத்தில் இது எல்லாத்தையும் இன்னும் சௌகரியம் பண்ணி, கொஞ்சம் பாத்ரூம் எல்லாம் கட்டி, வெளியில் இன்னும் இந்த சுவரெல்லாம் கட்டி, இங்கே புருஷால் ஸ்நானம் பண்ணுறது, ஸ்திரீகள் ஸ்நானம் பண்ணுறது, கோவிலுக்கு வரும் பொழுது இங்கெல்லாம் எப்படி நீங்கள் சட்டையெல்லாம் அழித்து வருகிறீர்களோ அதெல்லாம் இருக்கணும். இது அந்த ஊரை பார்த்து இந்த ஊரை பார்த்து மாறக்கூடாது. தர்ம விஷயத்தில், சம்ஸ்கிருதி விஷயத்தில் நம்மளாக இருக்கணும். யாரோ தமிழ்நாடுக்கு வந்தாங்க. தமிழ்நாடு வந்தவுடனே நம்ம சொன்னோம், நீங்கள் தான் சட்டை அழிச்சுட்டு வரணும், இதுதான் நல்ல விஷயம் கேரளாவில் இருக்குது. அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். இங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரம் முக்கியம். ஆச்சாரங்கிறது தர்மத்தில் முக்கியமான விஷயம். ஸ்நானம், மௌனம், நியமங்கள், இந்த இருக்கிறது, அந்த திருமேனி நியமத்தோடு இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக, ஆச்சார பிரபவோ தர்மஹா. அதனால் காலம்பர வெள்ள சுப்பிரபாதம் பண்ணி அந்த மாதிரி நம்மளுடைய எக்கானமி அர்த்தம் அப்படி வளரணும்.
நம்முடைய குடும்ப பிரபோதனத்துக்கு வேண்டிய விதத்தில் அர்த்த விகாசம் ஏற்படணும். குடும்பத்தில் இங்கேயும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆஃபீஸுக்கு வர ஸ்திரீகளுக்கெல்லாம் லீவெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி கேரளாவில் இந்த சௌகரியமாக பாரத தேசத்திலேயே முதல் நினைக்கிறேன் கேரளாவில் அந்த மாதிரி அவங்களுக்கு சௌகரியமெல்லாம் கொடுத்து அந்த மாதிரியான ஒரு தர்ம சம்ரட்சணம் அந்த விஷயங்கள்லாம் இங்கே நல்லா இருக்குது. மற்ற ஸ்டேட்லெல்லாம் கூட இப்போ தான் நினைக்கிறேன். முதல்ல இங்கே கேரள தேசத்தில் அந்த மாதிரி மாத்ருசக்தி என்ன இருக்கோ, யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்ரீ 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 நமோ நமஹா. இந்த தேசத்தில் எல்லாருக்கும் கௌரவம் உண்டு, நம்ம தர்மத்தில் கௌரவம் உண்டு. எல்லாரையும் புரஸ்காரம் பண்ணுற தர்மம்தான் நம்முடைய இந்து சனாதன வைதிக தர்மம். யாரையும் திரஸ்காரம் பண்ணுற தர்மம் இல்லை. அதைத்தான் சங்கராச்சாரியர் அத்வைத்தம்ங்கிற தத்துவத்தினால அகில பாரதத்திலேயும் இங்கேருந்து கிளம்பி எல்லா ஊர்லேயும் போய் சொல்லி வந்திருக்கிறார். அத்வைத தத்துவம் ஏகம் சத் விப்ராஹ பகுதா வதந்தி, அந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாமச்சேத்யம்ச பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்மரூபம் ஜகத்ரூபம் ததோத்வயம் அங்குஷ்ட தர்ஜனி யோக முத்ரா வியாஜேன தேகினாம் ஸ்ருத்யர்த்தம் பிரம்ம ஜீவைக்கியம் தர்சயன்னோ அவதார் சிவஹா. இது என்னது? எங்கேயோ லௌகிகமாக பெட்ரோல் பம்பில் காமிக்கிற இது வேறு. இங்கே நாம் காண வேண்டிய முத்திரை அது வேறு. இது சங்கராச்சாரியரோட முத்திரை, அது தட்சிணாமூர்த்தியோட முத்திரை, அது கம்பெனியோட முத்திரை இன்னைக்கு பிரபலமாயிருக்கு. ஆனால் அது தட்சிணாமூர்த்தி சுவாமியோட சங்கராச்சாரியரோட முத்திரை. அது சின்முத்ரா. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஆத்மாவை தரிசனம் பண்ணுங்கள். ரூபம் வேறே, பாஷை வேறே, ஸ்திரீ புருஷன் என்பது வேறே. ஆனால் ஸ்வயி மயிச்ச அந்யத்ர ஏகோ விஷ்ணு வியர்த்தம் குப்பியசி மை யசஹிஷ்ணு சர்வஸ்மின்னபி பஷ்ய ஆத்மானம். எல்லா இடத்துலையும் ஒரு கருணையோட தயையோட பாருங்கள்னு சொன்னார். அப்படி சங்கராச்சாரியர் இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் ஒன்றும் இல்லை. அவிநயம் அபநய விஷ்ணு தமய மனஹா சமய விஷய மிருகதிருஷ்ணாம் பூததயாம் விஸ்தாரய தாரய சம்சார சாகரத்தகான்னு சொன்னார். அந்த மாதிரி அமிர்த பிந்துக்கள்லாம் நல்லா வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் பக்தி ஸ்ரத்தையோடு இருந்து சத்சங்கம் எல்லாம் பண்ணி கேரள தேசத்தில் தர்மம் விருத்தியாகி எல்லாரும் திலகதாரணம், குங்குமம், சந்தனம் எல்லாரும் பக்த லட்சணமான திலகத்தை தரிக்கணும். கோவிலுக்கு அம்பலத்துக்கு வரும்பொழுது நம்முடைய பாரதிய பரம்பராகதமான வஸ்திரங்களை தரிச்சுட்டு வரணும். நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். சிவ 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 சிவா, நாராயண நாராயணா, அந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணி எல்லாரும் இந்த பகவானுடைய கிருப்பையினால ஈஸ்வர அனுகிரகத்தினால எல்லாருக்கும் நல்லது கிடைச்சி இந்த அம்பலமும் காட்சி காமகோடி ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எல்லாரும் சத்சங்கம் பண்ணி தர்மோ ரட்சதி ரட்சிதா அப்படின்னு தர்மத்தை நாம் சம்ரட்சணம் பண்ணி எல்லாருக்கும் பகவானோட ஆசீர்வச்சனம் கிருபை கிடைக்கணும்னு பகவானை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கரா ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர. உங்க எல்லாருக்கும் ஒரு புஸ்தகம் கொடுத்துருப்பாங்க. அதில் நித்திய பாராயண ஸ்லோகங்கள் இருக்கு. அதெல்லாம் குட்டிகள் நைவேத்தியம்
அவங்க கொடுத்தா நம்ம நீங்கள் கொடுத்துருங்க.